வணக்கம், மை ஃபுட் பாரடைஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மசாலா கார்ன் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கூட நம்ம சேனலில் 2 விதமான கார்ன் வீடியோஸ் நான் போட்டிருந்தேன். 2 விதமான கார்ன் பண்ணுறது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாரில் செக் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா நான் மேலே கார்ட்டில் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மசாலா கார்ன் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1.5 கப் அளவுக்கு கார்ன் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பவுடர். ஆம்ச்சூர் பவுடர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாங்காய், காஞ்ச மாங்காய் வச்சு தூள் எடுப்போம்ல, அது காஞ்ச மாங்காய் தூள் தான் ஆம்ச்சூர் பவுடர். அப்புறம் கொஞ்சமாக பட்டர் எடுத்துக்கோங்க. கடைசியாக தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் பொருட்கள் தான் நம்ம மசாலா கார்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இப்போ நம்ம மசாலா கார்ன் பண்ணுறதுக்கு ஒரு பேனை நான் ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் தண்ணி சேர்த்துருங்க. ஓகே, தண்ணி சேர்த்துட்டு நான் வச்சுருந்த 1.5 கப்பு அளவுக்கு இருக்கிற கார்னை இதில் சேர்த்துருங்க. இது இந்த கார்ன் ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்லா குக் ஆகணும். சரியா? இது ஒரு மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. நல்லா குக் ஆகணும், ரொம்ப குக் ஆகக்கூடாது. கரெக்டாக ஒரு 8 to 10 மினிட்ஸ் குக் ஆகிட்டால் போதும். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருங்க. ஓகேவா? உப்பு சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு மூடிடலாம். பாருங்கள், கார்ன் நல்லா வெந்துருச்சு. இப்போ கார்னை மட்டும் வடிகட்டி நம்ம கார்னை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துடலாம். ஒரு பேனை நான் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் நம்ம எடுத்திருந்த பட்டர் சேர்த்துடலாம். பட்டர் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த நான் தண்ணி வச்சு எல்லாம் வடிகட்டி வச்சுருந்த கார்ன் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பட்டர் எல்லா கார்ன்லேயுமே நல்லா கோட் ஆகுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாய் தூள் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதுவும் எல்லா இதுலேயுமே நல்லா கோட் ஆகுற மாதிரி கலந்து விட்டுருங்க. ஒன்ஸ் மிளகாய்த்தூள் எல்லா இடத்துலையுமே கோட் ஆயிடுச்சு அப்படின்னோடனே நம்ம எடுத்து வச்சுருந்த சாட் மசாலா சேர்த்துருங்க. இதையும் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. நம்ம எதுக்கு ஒன்றா சேர்த்து கோட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து போட்டோம் அப்படின்னா எந்தெந்த கார்னில் எது கோட் ஆச்சு அப்படின்னு நமக்கு தெரியாது. இப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா எல்லா கார்ன்லேயுமே சரிசமமாக மசாலாஸ் கோட் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், இதுவும் நம்ம போட்ட சாட் மசாலாவும் நல்லா கோட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம அம்ச்சூர் பவுடர் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. ஓகே, இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. நம்ம ஆல்ரெடி கார்னில் உப்பு சேர்த்துருந்தோம். பட் இருந்தாலும் நம்ம மசாலா சேர்த்ததுனால உப்பு கம்மியாக இருக்க சான்ஸ் இருக்குது. டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போது கடைசியாக கொஞ்சம் கூட பட்டர் சேர்த்துருங்க. இது ரொம்ப கம்மியாக தான். இது எதுக்குன்னா நம்ம கார்ன் நல்லா பளபளப்பாக இருக்கிறதுக்கு வேண்டி கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கார்னில் இருக்க சூட்லேயே பட்டர் ரொம்ப சூப்பராக கரைஞ்சி வந்துடும். பாருங்கள், நம்மளுடைய சுவையான மசாலா கார்ன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாவ், பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான மசாலா கார்ன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த டிஷ் நீங்கள் வீட்டில் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அருமையான வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா, பை பாய்.